Hello guys, welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம securing virtual machines using Beyond Corp enterprises இந்த லேப் எப்படி முடிக்கிறதா பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். Let's go into this video. எப்போதும் போல பாஸ்வேர்ட் மட்டும் காப்பி பண்ணிட்டு இன்கான்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். யூசர் நேம் அதுவே காமிச்சிடும். பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துப்போம். அக்ரி அண்ட் கண்டினியூ கேட்போம். அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துப்போம். தென் டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிப்போம். அதில் கண்டினியூ கேட்போம். கண்டினியூ கொடுத்துப்போங்க. ஆத்தரைஸ் கேட்போம். ஆத்தரைஸ் கொடுத்துப்போங்க. காட் இட் குயிக்கோ காட் இட் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் வந்தோடனே இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். அதை காப்பி பண்ணி ஒரு நியூ டேப்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று காப்பி பண்ணி இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் இந்த டேப் வந்துட்டு அதில் டாஸ்க் 2 கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஜோன் இருக்கும். அந்த ஜோன் மட்டும் காப்பி பண்ணி இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. தென் இங்கே வந்து செகண்ட் பாக்ஸ் காப்பி பண்ணி ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இது லோட் ஆகிட்டே இருக்கும்போது சைடில் விபிசி நெட்ஒர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபயர் வாலுங்கிறத வந்து ஒரு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அதில் கிரியேட் ஏ ஃபயர் வால் ரூல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே தேர்ட் ஒன்று கிளிக் பண்ணி அந்த நேம் அப்படிங்கிறத காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த நேமில் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் டார்கெட்டுங்கிற இடத்துல வந்து ஆல் இன்ஸ்டன்ஸ் ஆன் திஸ் நெட்ஒர்க் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. தென் இந்த IPv4 இதை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தென் அந்த 223318 அதை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த TCP அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே கிரியேட் கொடுத்துருங்க. ஓகே, இந்த டேப்ல வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அகைன் நாவிகேஷன் பார் கிளிக் பண்ணிவிட்டு அதில் செக்யூரிட்டி கிளிக் பண்ணி அதில் ஐடென்டிஃபை அவேர் ப்ராக்ஸி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணது SSH அண்ட் TCP ரிசோர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த டேப்ல அந்த 2 பாக்ஸ் கிளிக் பண்ணி ஆட் பிரின்சிபல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த நியூ பிரின்சிபலில் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் ரோலில் க்ளவுட் IAPன்னு இருக்கும். அதில் IAP செக்யூர் பேனல் யூசர் அதை கிளிக் பண்ணி கிரியேட் கொடுத்துட்டு வந்து செக் பண்ணினா உங்கள் லேப் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகே கைஸ், இந்த லேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. See you on the next video.